Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical Engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. தாய்மானவன் இப்ப விழா மேடை மற்றும் அங்க இருக்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம் பார்த்தோம். மற்றொரு புறம் அங்க அறுசுவை உணவுகள் என்பதெல்லாம் தயாராகிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இங்க வெளி வளாகத்துல இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது? எவ்வளவு பேர் வரை இந்த பாதுகாப்புல ஈடுபட்டிருக்காங்க? பவுன்சர்கள் உள்ளிட்ட அவங்கெல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க? குறிப்பாக இந்த அரங்கை பொறுத்த மட்டில் விரிவான ஏற்பாடு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கிற்கு 2 வழிகள் இருக்கின்ற பிரதான 2 வழிகளின் வாயிலுமே காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நேற்றைய தினமே இது போன்று ஒரு நிகழ்ச்சி என்பது நடத்த இருக்கிறோம். அதற்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுக்குமாறு சென்னை மாநகர காவல்துறைக்கு கடிதம் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையின் பேரில திருவான்மியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான காவல்துறையினர் 2 பிரதான வாயில்களிலும் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறைந்தது ஒவ்வொரு வாயிலும் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பா பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாணவ மாணவிகள் மட்டுமின்றி அந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளும் வருகை தந்திருப்பதன் காரணமாக அவர்கள் வரக்கூடிய வாகனங்களால் ஏதேனும் போக்குவரத்து இடையூறுகள் ஏற்படாமல் இருப்பதற்காக இங்கே காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாஸ் இருக்கக்கூடிய வாகனங்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய வாகனங்கள் அப்படியே டைவர்ட் செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால இங்கே நேரடியா பார்க்க முடிஞ்சது. இது ஒரு புறம் இருக்க, உள்ளே அரங்கினுள் பாதுகாப்பு பணிகளுக்காக இங்கே ஏராளமான பவுன்சர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கேரள மாநிலத்தில் இருந்து இங்கே 50க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் இங்கே வருகை தந்திருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து நடிகர் விஜய் அவர்களுடைய பாதுகாப்பு பணிக்காகவும், மேலும் இங்கே நடைபெறக்கூடிய அந்த விழாவுடைய பாதுகாப்பு பணிக்காகவும் இங்கே இந்த பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. இவை தவிர்த்து நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட மற்றும் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே ஒரு வேலையை செய்கிறார்கள். என்னவென்றால், பல்வேறு வழிகள்ல இவர்களுக்கு பணிகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. உணவு அருந்தக்கூடிய கூடத்துல ஒரு 3 to 5 நிர்வாகிகள் அங்கே பல்வேறு ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதே போல உணவு சமைக்கக்கூடிய கூடத்துல மேற்பார்வையிடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. வரக்கூடிய அந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை விருந்தோம்பல் செய்வதற்காகவும் இங்கே ஏராளமான நிர்வாகிகள் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒரு விரிவான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், கடந்த ஆண்டு விடிய நடத்தப்பட்ட இந்த விருது வழங்கும் நிகழ்வின் காரணமாக ஏராளமான மாணவ மாணவிகள் மட்டுமின்றி நடிகர் விஜய் அவர்களும் கூட சோர்வுடன் காணப்பட்ட அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. ஆனால் இந்த முறை அது நடக்கக்கூடாது என்பதற்காக 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். 21 மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இங்கே வரவழைக்கப்பட்டு தற்போது இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சி என்பது நடைபெறுகிறது. மீதம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வருகின்ற ஜூலை 3ஆம் தேதி வழங்குவதற்கான ஏற்பாடும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. வருகின்ற ஜூலை 3ஆம் தேதி இதே மண்டபத்துல அதற்கான விரிவான ஏற்பாடு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பா வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இன்று மாலை 6 மணிக்குள் அனைவருக்கும் அந்த விருதினை வழங்குவதற்கான நடவடிக்கையை தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் பல்வேறு கட்டுப்பாடுகள் இங்கே போடப்பட்டிருக்கின்றன. Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur. Mechanical Engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.